பொழுது ஆண்டவரே எங்களுக்கு பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே, அடியாரை நீர் மறைத்து நீர் வெளிப்படும் ஆண்டவரே. அடியாள் அதை ஆண்டவரை மொழியாக்கம் செய்யும் போது எங்களுக்கு தேவையான ஞானத்தை ஆண்டவரை நீ தந்துள்ளபடிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை தாழ்த்துகிறோம். துதிகர மகிமை ஒருவருக்கு இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். Amen. My wife Dr. Asha and I wish you a joyful Christmas and an advanced Happy New Year 2021. என்னுடைய மனைவி டாக்டர் ஆஷா அவர்கள் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றேன். I thank Pastor and Amma for inviting me again for this Christmas to preach the word of God. இப்பொழுதும் பாஸ்டர் அவர்களுக்காகவும் அஸ்மா அவர்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மறுபடியும் எங்களை அழைத்ததற்காக. I thank God for Sister Santi Julius Akka for communicating this message in beautiful Tamil language. நான் பேசுகின்ற இந்த காரியத்தை அழகான தமிழில் அவர்கள் சொல்வதற்காக நான் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். The title of my message is இந்த செய்தியின் தலைப்பு The Star of Bethlehem and the Stars of Bagayam and Beyond. ஹல்லேலூயா. மிக அருமையான ஒரு தலைப்பு. என் தலைப்பின் செய்தி பெத்லகேமின் நட்சத்திரம், அது மாத்திரமல்ல பாகாயம், அதற்கு அப்பாற்பட்ட நட்சத்திரம். ஹல்லேலூயா. Hallelujah. The Star of Bethlehem and பெத்லகேமின் நட்சத்திரம் and the stars of Bagayam, all of you. நீங்கள் ஒவ்வொருவரும் பாகாயத்தின் நட்சத்திரம் என்று சொல்ற எல்லாரும் Hallelujah. So let us shout happy birthday Jesus. எல்லாரும் ஒருமிச்சு சேர்ந்து happy birthday Jesus சொல்லுங்க. Happy birthday Jesus. Happy birthday Jesus. Happy birthday Jesus. Very important time. This is the real Christmas. Okay. இது முக்கியமான ஒரு நேரம். இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். The message will go like 1 minute. Okay. இந்த மெசேஜ் வந்து ரொம்ப சீக்கிரமா கடந்து போகும். So all of you focus on the message. Very important. நீங்க நடக்காம சத்தம் போடாம இந்த செய்திக்குள்ளாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். We have the world's best translator, Tamil translator here. இங்க நமக்கு மொழியாக்கம் செய்ய ஆண்டவர் அருமையான ஒரு அக்காவை கொடுத்திருக்கிறார்கள். நன்றி. Let us read a few scriptural portions. நாம் இப்பொழுது சில வேதாகம பகுதிகளை நாம் சீக்கிரமாய் வாசிக்க போகிறோம். 2 Corinthians 9:15. 2 கொரிந்தியர் 9:15 வேகமாய் நாம் இப்போ வாசிக்க போகிறோம். Thanks be to God for his unspeakable gift called Jesus Christ. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். Jesus Christ is the greatest gift யார் இந்த ஈவு? இயேசு கிறிஸ்து. for all humanity and all of us. நம் ஒவ்வொருவருக்கும் மாத்திரமல்ல, இந்த உலகம் முழுமைக்கும் அவரே சிறந்த பரிசு. John 1:14. யோவான் 1:14 இப்படியாய் சொல்லுகிறது. And the word became flesh வார்த்தை மாம்சமானார் and dwelt among us. நம் மத்தியிலே அவர் பிரசன்னராய் இருக்கிறார். வார்த்தை மாம்சமானது. And we saw his glory. நாம் அவருடைய மகிமையை காண்கின்றோம். Glory as of the only begotten from the Father. அந்த மகிமையின் பிரசன்னர் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கின பரம்பொருள். Other translation says, மற்ற மொழியாக்கம் இப்படியாக சொல்லுகிறது. so the word became human and made his home among us. அந்த வார்த்தை மாம்சமாகி நம் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். I translate it like this: the Bible birthed as a baby boy and bicycled among us. இந்த நான் இப்படியாக இதை மொழியாக்கம் செய்கிறேன். இந்த பேபி ஜீசஸ், குழந்தை இயேசு நம் மத்தியிலே பிரசன்னராய் அப்படியே மிதியண்டிய ஓட்டி வர்ற மாதிரி காணப்படுகிறது. వాక్యము బైబిల్లో ఉన్న వాక్యము బైబిల్లో சொல்ற వాక్యం యేసుక్రీస్తుగా జన్మించి యేసుక్రీస్తు అవతరిத்து సైకిల్ తొక్కాడు మన మధ్య. ఆ సైకిల్ మధ్యలో మన ఓడి వరదు. తెలుగు పీపుల్ హల్లెలూయా. சரினா ஹalleluya சொல்லுங்களே. Okay. So when Jesus lived among us, obviously he must have bicycled, right?
those days. இயேசு நம்ம மத்தியிலே பிரசன்னரா இருந்திருக்கும் போது அவரும் நம்ம மத்தியிலே என்ன பண்ணிருப்பார்? அப்படியே சைக்கிள் ஓட்டி வந்திருப்பார். And who is this Jesus Christ? Hebrews 1:3. இந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை எபிரேயர் 1:3 இப்படியாய் சொல்லுகிறது. And he is the radiance of his glory அவர் மகிமையின் சொரூபம் and exact representation of his nature. தன்மையின் பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், தன்மையின் சொரூபமாய் அவர் காணப்படுகிறார் என்று வேதம் கூறுகிறது. And Luke 2:9. லூக்கா 2:9 இப்படியாய் கூறுகிறது. And an angel of the Lord suddenly stood before them, அந்த தேவதூதன் அவர்கள் மத்தியிலே நின்றபோது and the glory of the Lord shone around them. அந்த மகிமையின் பிரசன்னம் அந்த வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. They were terribly frightened. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். And finally Revelation 1:7. அதே மாதிரியாக நாம் வேதத்தை வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 இவ்வாறு கூறுகிறது. This is about second coming of the Lord. இது இரண்டாவது வருகையை குறித்து கூறுகிறது. Behold, he cometh with clouds. இதோ மேகங்களுடனே அவர் வருகிறார். Every eye shall see him, கண்கள் யாவும் அவரை காணும். and they also which pierced him. அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள். And all kindreds of the earth shall wail because of him. பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். Even so, amen. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். Amen. ஆமென். So now we go into Word of God message. இப்பொழுது நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். The Bible is the book of prophecies. இந்த வேதாகமம் என்பது தீர்க்க தரிசனங்களின் ஆகமம். Revelation 19:10 says, வெளிப்படுத்தின விசேஷம் 19:10 இப்படியாய் சொல்லுகிறது. the testimony of Jesus is the spirit of prophecy. அப்போது அவரை இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. So the Bible prophesied about two comings of Lord Jesus Christ. இந்த வேதாகமம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டு வருகையை பற்றி கூறுகிறது. The first prophecy is about his first coming. முதலாவது வருகை, முதலாவது அந்த ப்ராஃபஸி தீர்க்க தரிசனம் அவருடைய பிறப்பை குறித்து சொல்கிறது. That is about Christmas, that started with Christmas. அதுதான் கிறிஸ்துவின் பிறப்பு, கிறிஸ்மஸ். So it was told, first prophecy about Christmas in the first book, Genesis 3:15. ஆதியாகமம் 3:15 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அவருடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. And I will put enmity between thee and the woman. நான் உனக்கும் அவள் வித்துக்கும் ஒரு பகையை உண்டாக்குவேன். And between thy seed and her seed. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். He shall bruise thy head and thou shalt bruise his heel. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். And just now my wife has come, so we both, Dr. Rasha and I, wish all of you a Merry Christmas once again. இப்பொழுதுதான் என்னுடைய மனைவி டாக்டர் ஆஷா அவர்கள் வந்திருக்கிறார்கள். எங்கள் இருவரின் சார்பிலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை கூறுகிறோம். She is busy today in chat. இவர்கள் இன்றைக்கு சார்லஸ்பர்க்ல ரொம்ப பிஸியா இருந்தாங்க. Yeah, praise God. She is finally here. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் நம் மத்தியில் இருப்பது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். Hallelujah. So the first prophecy about Christmas in the first book, Genesis 3:15. முதலாவது தீர்க்க தரிசனம் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 5:15வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டது. And about his second coming, அவருடைய இரண்டாவது வருகையை பற்றி எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? the first prophecy is in Genesis 5 about prophet Enoch. ஏனோக்கு தீர்க்கதரிசி ஏனோக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. About the second coming of Jesus, the revelation was given to him. இரண்டாவது வருகையை பற்றியும் அவருக்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Enoch walked with God. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார், தேவனோடு நடந்தார். Since then, அதற்கு பின்பு there had been lot of prophecies about both the first and the second coming of Lord Jesus Christ. அதற்கு பின்பு ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் இதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. So Christmas season is the fulfillment of first coming of Lord Jesus Christ.
முதலாவது தீர்க்கதரிசனம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து அநேக தீர்க்கதரிசனங்கள் நிறைவு பெற்று முடிந்தாயிற்று. All over the world they celebrate Christmas, even the unbelievers, all people. நம்பினவர்களும் நம்பாதவர்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை உலகம் முழுவதும் கொண்டாடுகிறது. Even the kings and the queens accept that fact that Jesus was born. எல்லா ராஜாக்களும் எல்லா பெரிய பெரிய ராஜ்யங்களும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அங்கீகரித்ததனால் தான் வரலாறு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று இரண்டாக பிளந்தது. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. So all the prophecies about his birth, about his ministry, about his death, burial and cross and resurrection, they are all fulfilled. எல்லா தீர்க்கதரிசனங்களும் அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவர் செய்த அற்புதங்கள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாம் நிறைவேறிவிட்டது. First Christmas happened 2000 years ago. முதலாவது கிறிஸ்மஸ் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உண்டாயிற்று. And today perhaps 2000 plus birthday of Jesus Christ, 2000 times already we celebrated this world. நம்ம ஏற்கனவே 2000 வருஷம் அந்த கிறிஸ்மஸ் கொண்டாடினோம். What I'm going to say, இன்றைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, as the prophecies about first coming are fulfilled, முதலாவது அவருடைய வருகையை பற்றி ஒரு கன்னி இப்படியாய் பிள்ளையை பெறப்போகிறாள் என்று சொன்ன அநேக தீர்க்கதரிசனங்கள் முடிந்தாயிற்று. the prophecies about his second coming are also going to be fulfilled. எப்படிதான் முதலாவது தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறப்பட்டதோ அப்படியே அவர் வருகை குறித்து எழுதப்பட்டிருக்கிற இரண்டாவது தீர்க்கதரிசனங்களும் நிறைவேற போகிறது என்பதை விசுவாசிக்கிறேன். Hallelujah. ஹalleluya சொல்லுங்களேன். That means Jesus Christ is going to come again. இது என்னவென்றால் இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. We are 2000 years away from the first Christmas. நாம 2000 வருஷங்கள் முதலாவது கிறிஸ்மஸை கொண்டாடி குடிச்சு நம்ம 2000 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிறோம். That means we are very near to second coming. அப்படி என்றால் இது எதை காண்பிக்கிறது? அவருடைய வருகை மிக சமீபம் என்பதை காண்பிக்கிறது. Revelation 1:7 says he is going to come with clouds. அவர் இதோ மேகங்களுடனே கூட அவர் வரப்போகிறார். அவரை குத்தின கண்கள் காணும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 சொல்லப்பட்டது நிறைவேறும். Even his enemies will see it. அவரை குத்தினவர்கள், அவருடைய விரோதிகள், அவர்களை தூஷித்தவர்கள் கட்டாயம் காண்பார்கள். Are you ready for the second coming of Lord Jesus Christ? நீங்கள் எல்லாரும் அவரை சந்திக்க ஆயத்தமா? Are you ready? நீங்கள் ஆயத்தமா? Your family and friends. உங்களுடைய நண்பர்களும் நீங்களும் ஆயத்தமா? So it won't be a birthday again. இது மறுபடியும் ஒரு பிறப்பு, ஒரு ஹாப்பி பர்த்டே எல்லாம் இல்ல. Joel 2:31 says it is going to be a very dreadful and terrible day. அது எப்படியா இருக்கும்? இது பயங்கரமானதா இருக்கும். அந்த நாள் எப்படிப்பட்ட ஒரு நாளா இருக்கும்? பயங்கரமான நாளா இருக்கும். So second coming of Lord Jesus Christ is terrible than the second wave of COVID-19. இரண்டாவது அவர் வருகின்ற அந்த இரண்டாம் வருகை கோவிட் இந்த கோவிட்-19 மிகவும் கடுமையானதாகவும் பயங்கரமாகவும் இருக்க போகிறது. Your mask and vaccine won't help you that day. நம்மளுடைய எல்லா தடுப்பூசிகளும் நம்ம போட்டிருக்கிற சோஷியல் டிஸ்டன்ஸ் மாஸ்க் ஒண்ணுமே உதவாது. Christmas celebrating in houses also not help you. நம்ம வீட்ல உட்கார்ந்து எல்லா கிறிஸ்மஸ் ஒழுங்கு முறையா பண்டிகை கொண்டாடுறது எதுவுமே நமக்கு உதவி செய்ய போகிறது. Only Christmas in our hearts. கிறிஸ்மஸ் கிறிஸ்து எங்கே பிறக்க வேண்டும்? Is Christ in our hearts. நம்முடைய இதயத்தில் அவர் பிறக்க வேண்டும். That is the real Christmas. அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். He is going to come with clouds means he is going to come with the Shekinah glory of God. அவர் ஷெகினாவின் மகிமையோடு இதோ அவர் மேகங்களோடு கூட வரப்போகிறார். In the book of Exodus we have seen what are the clouds. God always comes in clouds. Shekinah glory, pillar of fire and pillar of cloud. அவர் மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக, அவர் மகிமையின் மேகமாய் காணப்படுகிறார் என்று No more as a baby is going to come, அவர் மறுபடியும் இப்படியாய் வரப்போகிறார். but as the best judge with the bronze feet. அவர் எப்படிப்பட்டவராய் காணப்படுகிறார்? மென்டல Bronze feet. அடிக்கடி கால்களை உடையவராய் வந்து இந்த உலகத்தில் இறங்கி அவர் நியாயம் செய்ய போகிறார்.
So whom he will take? அவர் யாரை தன்னுடைய எடுத்துக்கொண்டு போக போகிறார்? The bride, the glorious bride prepared for him. மணவாட்டி அவருக்கென்று தயாராயிருக்கிற மணவாளன் வரும்போது மணவாட்டியாகிய இந்த சபை ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஹalleluya. Hallelujah. Without wrinkle, without spot, holy and acceptable. கரை திரை இல்லாதவர்களாய் பழுதற்றவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் அருமையானவர்களே. Without holiness, no one can see the Lord, says the book of Hebrews. நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது, ஒருவரும் தேவனை பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் கூறுகிறது. So Ephesians 5:27 says எபேசியர் 5:17 இப்படியாய் சொல்லுகிறது, that he might present it to himself. அவர் எப்படியாய் காணப்பட போகிறார்? கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்ததும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்ள தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் கூறுகிறது. A glorious church having no spot, no wrinkle or any such thing. இந்த மகிமையின் சபை எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? கரை திரை அற்றதாய் பழுதற்றதாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் But கூறுகிறது. it should be holy and without blemish. கரை திரை அற்றதாய் பழுதற்றதாய் சபை காணப்பட வேண்டும் அருமையானவர்களே. So I have few questions for you, youngsters. உங்களை நோக்கி சில கேள்விகள் வரப்போகுது. ரெடியா இருங்க. Are you ready? ஆயத்தமா? At least one question you have to answer, otherwise no chicken tonight. ஆமா. Pastor, கரெக்ட்டா ஆன்சர் பண்ணாதான் chicken. இல்லைன்னா no. simple. ரொம்ப சிம்பிள் கேள்வி. What is the name of our church, your church? What is it? இந்த சபையின் பெயர் என்ன? Glory? Okay. மகிமையின் சபை என்று எல்லாரும் சொல்றாங்க. What is the first word in that? Glory. மகிமை. So third one is difficult. What is the meaning of glory? மகிமை என்றால் அதன் பொருள் என்ன? What is meaning of glory? மகிமை என்றால் பொருள் என்ன? So little teaching, you are all very glorious today. நீங்க எல்லாரும் ரொம்ப மகிமையா காணப்படுறீங்க. Okay, little children to big ones, all glorious. எல்லாரும் சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Stars, lighting, everything. Merry Christmas, everything very glorious. எல்லாமே மகிமையாய் காணப்படுகிறது. In Hebrew, this glory is called as kabod. எபிரேய மொழியில் இது காபோத் என்று அழைக்கப்படுகிறது. In Greek, it is called doxa. கிரேக்க மொழியில் இது டாக்ஸா என்று அழைக்கப்படுகிறது. So anyone with the name doxa? யாருக்காவது டாக்ஸா பேர்? Glory. Glory பேர் வச்சிருக்கீங்களா? What is this meaning? இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய பொருள் என்ன? Dictionary tells us நமக்கு இப்படியாய் மொழியாக்கம் செய்யப்படுகிறது. this is the luminous manifestation. அதாவது luminous manifestation அப்படினா என்னன்னா அதுக்கு எந்த திரையற்ற Brightness, பிரகாசமான, power, மிகவும் சக்தி வாய்ந்த, glory, மிகவும் மகிமையான, splendor, மிகவும் உயர்ந்த, majesty. உன்னதமான. So everything brightness, full of light is glory. அது ஒரு மகிமை என்பது அந்த இடத்தில் மிகவும் வெளிச்சம் அதிகமாய் காணப்படும். சிம்பிள். So who is the source of all this glory? இந்த மகிமைக்கு ஆதாரமானவர் யார்? Psalm 19:1 says, சங்கீதம் 19:1 இப்படியாய் கூறுகிறது, the heavens declare the glory of God. வானம் அவருடைய மகிமையை விளக்குகிறது என்று வேதம் கூறுகிறது. Isaiah 6:3 says, ஏசாயா 6:3 இப்படியாய் கூறுகிறது, holy, holy, holy is the Lord of hosts. பரிசுத்த 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 இதோ The whole earth is full of his glory. இந்த பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. உலகத்தில் Sun, ஓசன்னா. sun, moon, stars, oceans, all planets, galaxies, all full of glory. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இந்த சகல அண்ட ஆகாசமும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. This is all artificial glory. இதெல்லாம் Our life. செயற்கையான ஒரு மகிமை. லைட் கரண்ட் பூசினா என்ன ஆயிடும்? Our dresses are all artificial. இதெல்லாம் கூட என்ன நமதெல்லாம் கூட பளபளன்னு இருந்தாலும் இதுக்கு உண்மை கிடையாது. But with God, no artificial, all natural, supernatural. அவருடைய மத்தியில் அவர் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மகிமையின் தேவன் அவர். So God filled the heavens and the earth and entire universe with his glory. வானம்
மகிமையால் நிறைந்திருக்கிறது என்ற வேதம். Genesis 1:1 says, in the beginning God created the heavens and the earth. ஆதியாகமம் 1:1 இப்படியாய் கூறுகிறது. எல்லாரும் சொல்லுங்க, நானே சொல்றேன். ஆதியாகமம் 1:1 சொல்லுங்க. ஆதியிலே வானத்தையும் பூமியையும். Amen. Hallelujah. Amen. So God the creator is the source of all glory. அவர் சிருஷ்டித்த இந்த சிருஷ்டிகர்த்தா எல்லா மகிமையின் தேவனாய் மூலப்பொருளாய் காணப்படுகிறார். So we have read Hebrews 1:3. நாம் இப்பொழுது எபிரேயர் 1:3 வாசித்தோம். Jesus is the reflection of that glory of God. அவர் மகிமையின் பிரதிபலிப்பாய் காணப்படுகிறார், பிரசன்னராய் காணப்படுகிறார் என்று வேதம் கூறுகிறது. He is the visible image of the invisible God. நாம் பார்க்கக்கூடிய அந்த காணாத தேவனின் சாயலாய் அவர் காணப்படுகிறார் என்று வேதம் கூறுகிறது. There is no other one who carries the glory of God. வேறு எவரும் அவருடைய தேவனுடைய பிதாவுடைய மகிமையை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. Our God is the God of glory. நம் தேவன் ஒரு மகிமையின் தேவன் அவர். So that's why I like this church name, Church Glory Prayer House. அதனால்தான் எனக்கு எப்பொழுதும் இந்த சபையினுடைய பெயரை பார்க்கும்போது எனக்கு மிகவும் பிடிக்கும். In Exodus, once Moses asked God on Mount Sinai, ஒருமுறை மோசே யாத்ராகமத்தில் இப்படியாய் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். Lord, show me your face. ஆண்டவரே, உங்கள் முகத்தை நான் பார்க்க வேண்டும் என்று மோசே கேட்கிறார். God answered, அப்பொழுது தேவன் பதில் கொடுக்கிறார். nobody can see my face and live. தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. Nobody can see the face of God and live. என்னுடைய தேவனுடைய முகத்தை பார்க்கிற எவரும் உயிரோடு போவதும் இல்லை. Can we see the sun, sun sun for 2 minutes? Full light? ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே உத்து பார்க்க முடியுமா? கண்ணுக்கு We cannot see sun, right? பார்க்க முடியுமா? When we are unable to see sun sun, நம்ம அந்த சூரியனை பார்க்கவே அதையே பார்க்க முடியலனா can we see the God who created the sun and the moon and the stars? அந்த சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்த அந்த தேவாதி தேவனுடைய மகிமையை காண முடியுமா? ஹalleluya. But when it comes to New Testament, ஆனால் இதே Philip வரும்போது asked Jesus once, பிலிப்பு இப்படியா இயேசுவிடத்துல கேட்கிறான். same desire like Moses. மோசே போலதான் அவருக்கு ஆசை கேட்கிறான். Lord, only one desire I have. ஒரே ஒரு ஆசை இருக்குது. Show us the Father. பிதாவை எனக்கு காண்பீங்களே. Show us the Father. பிதாவை நான் பார்க்க வேண்டும், எனக்கு அவரை காண்பீங்களே. Jesus admonished him. அந்த நேரத்தில் அவரை கடிந்து கொள்கிறார். So far I have been with you, நான் இவ்வளவு நாட்கள் உன்னோடு கூட இருக்கிறேன். and you are asking me the face of the Father. என்னை நீ பிதாவை காண வேண்டும் என்று கேட்கிறாயே. Whoever has seen me has seen the Father. என்னை கண்டவன் என் பிதாவை காண்கிறான் என்று வேதம். That means Jesus is the face of the Father. இயேசு கிறிஸ்து பிதாவின் முகமாய் இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. Only Jesus had seen the face of the Father, no other one. யார் இயேசுவை தவிர மற்ற எவரும் பிதாவின் முகத்தை பார்த்தது கிடையாது, பார்த்ததும் இல்லை. Then how he is the face of the Father? அப்போ எப்படி இயேசு பிதாவுடைய முகமாய் இருக்க முடியும்? So I personally believe if Jesus sees himself in the mirror, he sees the Father. கண்ணாடியில நாம யாரை பார்க்கும்போது யார் தெரியும்? நம்ம முகம் தெரியும். So அதே மாதிரி anyone, யாராவது whoever sees Father, Jesus by faith has seen the Father, Heavenly Father. நம்முடைய விசுவாச கண்களால் அவரை பார்க்கும்போது நாம் பிதாவை பார்க்க முடியும் இயேசுவின் சாயலை. Hallelujah. ஹalleluya. எத்தனை பெரிய சத்தியம். ஹalleluya. Hallelujah. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான. இயேசு நம்ம முகத்தை நம்ம பார்க்கும்போது பிரதிபலிக்குது. இது பிதாவின் பிரதிபலிப்பு இயேசு கிறிஸ்து. ஹalleluya. So this glory, power, light, brightness, splendor, majesty, everything glorious is glory. எல்லாமும் அவருடைய மகிமை. இந்த வானத்தில் காணப்படுகிற நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் எல்லாம் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. And for simple understanding, ரொம்ப எளிமையா நீங்க புரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா compare our previous year Christmas with present day Christmas. கடந்த வருஷம் கிறிஸ்மஸையும் இந்த வருஷம் கிறிஸ்மஸையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்க, ரீகால் பண்ணி பாருங்க. So new building is coming up, right? ஹalleluya. இந்த வருஷம் நமக்கு என்ன வருது? ஒரு நியூ பில்டிங் வருது.
God is blessing. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். Which is more glorious, previous or now? கடந்த வருஷம் மகிமையா இருந்ததா இந்த வருஷம் மகிமையா இருந்ததா? இந்த வருஷம் மகிமையா இருக்கு. Hallelujah. Hallelujah. So another example, மற்றொரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். Peter Paul had a new auto. பீட்டர் பால் அவர்களுக்கு ஒரு புது ஆட்டோ ஒன்று வந்திருக்குது. விஷயமே தெரியல. Inside there is a bulb light. New auto. புதுசா ஒன்று இருக்குதா? Which is more glorious, old auto or new auto? பழைய ஆட்டோ ரொம்ப மகிமையா இருக்குதா புதிய ஆட்டோ மகிமையா இருக்குதுங்களாங்க? புது ஆட்டோ. No, புது auto. புது ஆட்டோ. Okay. So in the book of Revelation, John had one encounter with Jesus full of glory. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் இயேசுவினிடத்துல ஒரு பெரிய ஒரு சர்ச்சை ஒன்று அங்க Full வார்த்தை நடக்குது. Jesus who is going to come. He is full of glory. மகிமையின் பிரசன்னரே வாரும் என்று அவர் கேட்கிறார். When John had the vision of Jesus Christ, யோவான் இயேசுவை பிரசன்னனாக பார்க்கும் பொழுது he fell like a dead man. அவர் செத்தவனை போல கீழே விழுறார். He fell like a dead man. இயேசுவை பார்த்த உடனே யோவான் செத்தவனை போல அவர் மயக்கமுற்று கீழே விழுகிறார். We cannot see the full glory of Jesus Christ. நாம இயேசுவை அவருடைய பிரசன்னத்தை கூட நம்மால் காண முடியாது. Then how Jesus walked with his disciples for 33.5 years? He was in Israel. How he walked, he sat with them, he ate with them, he taught them. How it happened? இந்த இயேசுவை யோவானால் பார்க்க முடியவில்லை. ஒரு செத்தவனை போல யோவான் கீழே விழுறாரு. அப்படிப்பட்ட இந்த இயேசுவோடு இந்த சீஷர்கள் எப்படி சாப்பிட்டாங்க, எப்படி அவரோட நடந்தாங்க, எப்படி அவர் சொன்னதெல்லாம் கேட்டு கத்துக்கிட்டாங்க. For you and me, உங்களுக்கும் எனக்கும் Jesus reduced his glory. இயேசு தன் மகிமையை குறைத்து காண்பிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய மகிமையை கொஞ்சம் குறைச்சு காண்கிறார். அவருடைய முழு மகிமையை பார்த்தா நம்ம என்ன ஆயிடும்? பஸ்மமாயிடும். ஃபயர். Philippians 2:6-8. Please read. 2:6-8. நான் எடுத்தவங்க யாரா ஒருத்தர் வாசிங்க. பிலிப்பு 2:6-8. Who being in the form of God thought it not robbery to be equal with God, but made himself of no reputation, and took upon him the form of a servant. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளை பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூலோகத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கு. Praise God. That means the God who is full of glory, who created the sun, moon, stars and galaxies and the entire universe, because he loves us, for God so loved the world, he reduced his glory hallelujah, and born as a baby boy. How to communicate a message to an ant? Hello young people, you want to talk to an ant. How to talk to an ant? Not auntie, ant. Okay, you have to become an ant and communicate. Hi ant. Okay, how to communicate to a small baby boy? If you go before him and act like a big man, hey, no, you have to act like a baby. Hi, chichi, buji, baji. Okay.
Right? அதுதான் செய்யும். Right? Same that God with the highest glory, great glory, who is the source of all glory, to communicate to us, to reach us, to express His love, He diminished Himself, He humbled Himself and came like a man. That is Christmas. அவர் தேவனாய் இருப்பதை தனக்கு கொள்ளையாடின பொருளாய் அவர் எண்ணவே இல்லை. உங்களுக்கும் எனக்கும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் மனிதர்களாய் இருக்கிறபடினால் அவர் மனிதனாய் சிறு குழந்தையாய் அவதரித்து அனைத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்பதான் நம்ம மண்டைக்கு விளங்குன்றது அவருக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. He is the ancient of days. இவர் காலங்களின் முற்பட்டவர், காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். God has no beginning nor ending. அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. But for you and me, He has a beginning. ஆனால் உனக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன இருக்குது? ஒரு ஆரம்பம் இருக்கிறது, ஒரு முடிவு இருக்கிறது. So in becoming a baby, God faced a lot of risk. அப்போ ஒரு குழந்தையாய் அவர் அவதரிக்கும் போது நிறைய சோதனைகள், நிறைய ரிஸ்க், அவருக்கு ரிஸ்க் ஃபேக்டர் நிறைய இருந்தது. That King of Kings and the Lord of Lords, when He came as a baby, this ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா தன் மகிமையை துறந்து ஒரு மனிதனாய் மாறினார். these human beings can kill Him, can spit on Him, can abuse Him, can treat Him like any other normal human. இப்படி ஒரு மனிதனாய் மாறின பின்புதான் இந்த மனிதர்கள் என்ன செய்றாங்க? அவர் மீது துப்புகிறார்கள், அவரை அடிக்கிறார்கள், அவரை என்ன பண்ண என்னதான் ஒரு மனுஷனை பண்ண முடியற மாதிரிலாம் செய்ய முடியும். But God took that risk. இந்த ரிஸ்க் தான் அவர் எடுத்தார். தன்னுடைய மகிமையை அவர் துறந்தார். ராஜாதி ராஜாவாய் இருப்பது துறந்து ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து மனிதனானார். He came to His own people and His own people did not receive Him and accept Him. தன்னுடைய சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. When He was just 2 years old, அவர் 2 வயது இருக்கும் பொழுது that so-called King Herod the Great tried to kill baby Jesus. 2 வயது அவருக்குள் இருக்கும்போது, அவருக்கு இயேசுவுக்கு இருக்கும்போது ஏரோது ராஜா ஆண் பிள்ளைகள் அனைத்தையும் என்ன பண்றாரு? நைல் நதியில போட்டு கொண்டு போடும்படி ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்கிறார். Baby Jesus had to flee to Egypt to save his life. அப்பொழுது அவர் எங்க? எகிப்துக்கு பறந்து போகிறார், கடந்து போகிறார். அந்த பெற்றோர்கள் அவரை வந்து கூட்டிட்டு After 33.5 years, they killed him. ஏறக்குறைய 33 வயதுக்கு பின்பு அவர் மரணத்தை சந்தித்தார். Can you imagine this baby Jesus after 33.5 years, he was killed by the human beings. God was killed by the human beings. ஒரு மனிதன் இந்த மாபெரும் தெய்வத்தை கொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். கொல்ல முடியுமா? கொல்ல முடியுமா? Why all this? எதற்காக இதெல்லாம்? Because God loved us. ஏனென்றால் தேவன் நம் மீது அன்பாக இருக்கிறார். Romans 3:23 says, ரோமர் 3:13 இப்படியாய் கூறுகிறது. For all have sinned and fall short of the glory of God. நாம் எல்லோரும் தேவனுடைய மகிமையை இழந்தோம் என்று வேதம் கூறுகிறது. First, when God created Adam in the Garden of Eden, ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் தேவன் உருவாக்கினார். Adam was full of glory. அப்பொழுது அவர்கள் மகிமை நிறைந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். When serpent deceived, Satan deceived, அப்பொழுது ஒரு சர்ப்பம் அவர்களை வஞ்சிக்கும் போது he lost that glory. அந்த மகிமை அவர்களை விட்டு That glory was stolen. அந்த மகிமை அவர்கள் அந்த சத்துருவினால் சர்ப்பத்தினால் திருடப்பட்டது. Since then, God has been trying to come with us and live amongst us. அப்பொழுது முதல் தேவன் நம் மத்தியிலே வர வேண்டும் என்று ஒரு மாபெரும் ஆவல் இருந்தது. From Adam, all have sinned. ஆதாம் முதல் எல்லோரும் பாக்காய். Adam to Abraham, ஆதாம் முதல் ஆபிரகாம் வரை எல்லாரும் பாக்காய். Abraham to Amitabh Bachchan, ஆபிரகாம் அவர்கள் அமிதாபச்சனுக்கு சமமாக. Amitabh Bachchan to Annamalai and Annadurai, அண்ணாதுரை ஆபிரகாம் முதல் அண்ணாதுரை வரை எல்லாருக்கும் தெரியும். and our Adukumbara people, அந்த அடுக்குமால இருக்கிற அந்த மக்கள், Andhra people, ஆந்திரா ஜனங்களுக்கும் தெரியும். America, Australia. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லாருக்கும் தெரியும். We all have sinned and fall short of the glory of God. நாம் எல்லோரும் பாவம் செய்து நாம் எல்லோரும் நம் மகிமையை இழந்தோம் என்று வேதம் கூறுகிறது. So glory gone. மகிமை போயிடுச்சு. God, மகிமை இழந்துவிட்டோம். God had a solution. அதற்கு தேவன் ஒரு பதிலை நமக்கு கொடுக்கிறார்.
Romans 6:23. ரோமர் 6:23 இப்படியாய் கூறுகிறது. For the wages of sin is death, but the gift of God is eternal life through Jesus Christ. பாவத்தின் சம்பளம் மரணம். அதுக்கு பின்னால் என்ன வருது? பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம். Then how to save us? அந்த மரணத்திலிருந்து நாம் எவ்வாறு காத்துக்கொள்ள முடியும்? தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். So when sin entered, அப்பொழுது பாவம் நுழைந்த பொழுது Shekinah glory left. ஷெகினா மகிமையை இழந்து விட்டோம். When Savior was born, உலக இரட்சகர் பிறந்த பொழுது Shekinah glory was back. இரட்சகர் பிறந்த பொழுது மறுபடியும் அந்த ஷெகினாவின் மகிமை நமக்கு கிடைத்தது. He is going to come with the bride who is filled with the Shekinah glory. இந்த மகிமையின் தேவன் இந்த ஷெகினா மகிமையோடு திரும்ப மறுபடியும் வரப்போகிறார். Glory prayer house, Shekinah glory. ஷெகினா glory, the glory prayer house காணப்படுகிறது. ஹalleluya. He gave that as a free gift to us. கர்த்தர் நமக்கு ஒரு சொல்லி முடியாத ஈவாயை நமக்கு கொடுத்திருக்கிறார். Because he paid the price ஏனென்றால் on the cross. பாவத்துக்கான அந்த கிரயத்தை இயேசு சிலுவையிலே கொடுத்து விட்டார். So what is God's desire? அப்படி என்றால் கர்த்தருடைய தீர்மானம் என்ன, ஆசை என்ன? To live in our midst. நம் மத்தியிலே அவர் வசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Just few minutes. Focus on this main message. I'm coming to main message. Very few minutes. எல்லாரும் கவனிக்கணும், அங்க பேசக்கூடாது யாரும். Adam sinned, lost glory. ஆதாம் பாவம் செய்தான், மகிமையை இழந்தான். God used to come every evening, had to walk with Adam. ஒவ்வொரு நாளும் ஆதாமை பார்த்து ஹலோ சொல்றதுக்காக இயேசு பிதா வருவார். God lost friendship of Adam. அப்பொழுது ஒரு நாள் வரும்பொழுது இவன் பாவம் செய்த பின்பு அவன் என்ன பண்றான்? ஓடி போய் ஒளிந்து கொள்றான். ஆதாமே எங்க இருக்கிற? Since then God's desire was அப்போ என்ன ஆகுது? அந்த பாவம் பிடிக்கிறது, அந்த மகிமையை இழந்து காணப்படுகிறார்கள். to walk with us daily. ஒவ்வொரு நாளும் அந்த மகிமையின் தேவன் நம்மோடு நடக்க விரும்புகிறார். Children are away. பிள்ளைகள் தொலைவில் காணப்படுகிறார்கள். God with father's heart beating நம்முடைய பிதாவின் அந்தனுடைய இதய துடிப்பு காணப்பட வேண்டும். in each generation. ஒவ்வொரு சந்ததியிலும் அது வர வேண்டும் என்றால் God was finding only one or few righteous people. அவர் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறபடியால் அவர் சந்திக்க வரும்போது God cannot சிலர் மாத்திரம் தான் அவருக்கு உயர்ந்தவர்களாக காணப்படுகிறார்கள். God cannot walk with the sinners. தேவன் பாவிகளோடு நடக்க முடியாது. God found Abraham. God of glory found Abraham in his generation. அவர் பார்க்கும்போது ஆபிரகாமை சந்திக்கிறார் தன்னுடைய சந்ததியில். For the restoration of that glory, Abraham had to build the altar and offer sacrifices. பலிபீடத்தை கட்டிய அந்த இடத்திலே தேவ மகிமையை பெற வேண்டும் என்று ஆபிரகாமை அவர் தெரிந்துகொண்டார். Our prayer altars, glory prayer house has the altar. This is the altar where you pray. நம்ம நிக்கிற இந்த இடம் தான் நமக்கு பலிபீடம். எங்கே நாம் ஜெபிக்கிறோமோ அந்த இடம் தான் நமக்கு பலிபீடமாய். At your altar only you can have fellowship and friendship with God. நீங்க இந்த பலிபீடத்தில் தான் தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியும். நீங்கள் தேவனோடு கூட பேச முடியும், உறவாட முடியும். Later Abraham, Isaac, Jacob and the 12 tribes of Jacob and the nation of Israel was formed. அதுக்கு பின்பு அந்த 12 கோத்திரங்களும் உருவானது. Because of sin they went into slavery. இந்த பாவத்தினால் அவர்கள் எல்லாம் என்ன ஆறாங்க? Lot of plagues came, lot of plagues, pestilences came. Like our generation's COVID. இப்ப நமக்கு வந்திருக்கிற இந்த கோவிட் கூட என்னது? ஒரு வாதை தான். Why COVID came? எதற்காக இந்த கோவிட் வந்தது? Those days 10 types of COVID, 10 plagues came. That வாதைகள் அந்த காலகட்டத்தில் காணப்படுகிறது. because of the sin. ஏனென்றால் பாவத்தினால் வந்த. That is, for the wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் கூறுகிறது. God found one man, Moses. மோசே என்ற ஒரு மனிதனை அங்கே காண்கின்றார். God sent him. அவரை அனுப்புகிறார். Moses delivered, dividing the Red Sea with the help of God. கர்த்தருடைய உதவியினால் அவர் சிங்கடலை இரண்டாக பிளந்து இந்த மக்களை மீட்டெடுக்கிறார். They had to go to the promised land. அவங்க எதற்கு போக வேண்டும்? அந்த வாக்குத்தத்தத்தின் தேசமாகிய கானானை அவர்கள் சுதந்தரிக்க வேண்டும். In Exodus 25:8 God says, build a tabernacle for me, I will come and live in their midst. அப்போ இப்ப என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுங்க, அங்கே நான் வந்து வாசம் பண்ணுவேன் என்று யாத்ராகமத்தில் கூறுகிறார்.
Tabernacle is like tent. டேபர்நாக்கிள் என்பது என்ன என்றால் ஒரு கூடாரம், தேவனுக்கேற்ற ஒரு கூடாரம். On Mount Sinai, God gave some specifications and blueprint. அந்த இடத்துல சீனாய் மலையில மோசேயினிடத்துல பேசும்போது, முகமுகமாய் பேசும்போது சில திட்டங்களை அவர் கொடுக்கின்றார். Moses exactly built the tabernacle called the tabernacle of Moses. அந்த கூடாரம் தேவன் சொன்னபடி அதனுடைய சகலமும் காணப்படுகிறது. In Exodus 40:34 to 38, God came with a cloud and fire. அவர் மேகங்களோடும் அவர்கள் இது பிதாவானவர் எப்படி வருகிறார்? மேகங்களோடும் அக்கினியாகவும் வருகிறார் என்று. We have a hill mountain here, just nearby opposite. நமக்கு எதிரில கூட ஒரு மலை காணப்படுகிறது. I come for walking. எப்பவுமே நான் வாக்கிங் காண்ட In rainy times, இந்த மழை காலங்களிலும் suddenly fog and clouds will be there. Mountain and fog and clouds. How beautiful. திடீரென்று அந்த மலை முழுவதும் மேகமூட்டமாய் மிகவும் அழகாய் காணப்படும். Not only that, from CMC campus I used to see fire suddenly on this mountain. திடீரென்று ஒரு சில நேரத்துல சிஎம்சி கேம்பஸ்ல நான் பாக்கும்போது Have you ever seen அந்த காட்டு தீய in the night some fire on this mountain and cloud in the daytime? பாத்துக்கீங்களா ராத்திரி நேரங்கள்ல? Have you ever seen fire on this mountain? I have seen many times. Evenings, suddenly fire. Okay? That's how God used to come in the cloud and fire. இப்படியாக தேவன் அந்த மலைகளின் மீது எப்படி ஒரு மேகமாகவும் அக்னியாகவும் காணப்படுகிறதோ அப்படியே மறுபடியும் வரப்போகிறார். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Later, when they reached promised land, when they defeated all the enemies, இவர்கள் இந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்குள் அவர்கள் நுழைந்த பின்பு God wanted a permanent house through the desire of King David. So far tent, now a permanent house. இதுவரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு கூடார வாசிகளாக அவர்கள் காணப்படுகிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு நிலையான ஒரு ஸ்தலம் தேவை என்று தாவீது அரசனுடைய அந்த வேண்டுகோளை போல இவர்கள் Hallelujah. ஒரு காரியம் So far our pastor and Amma and two sons, they lived in rented house like a tabernacle. Now God has giving them permanent house. Hallelujah. ஹalleluya. That was called as Solomon's temple. அது சாலமோனுடைய ஆலயம் என்று கூறப்படுகிறது. So in 2 Chronicles 7, first verse onwards, 2 நாளாகவும் 7ஆவது அதிகாரத்தில் இப்படியாக கூறப்படுகிறது. because it was built according to the blueprint of God, அது தேவனுடைய திட்டங்களோடு கட்டப்பட்டதினால் again God came with fire and cloud. Glory. மகிமையாகவும் அக்கினியாகவும் அந்த இடத்திலே வந்தார் என்று கூறப்படுகிறது. Shekinah glory again in the midst of God's people Israel. ஷெகினாவின் மகிமை இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே காணப்படுகிறதா இருக்கிறது. The priests were unable to enter into inside of that Solomon's temple. ஆசாரியர்களால் அங்கே நுழைய முடியவில்லை. What the church needs today is the Shekinah glory. இன்றைக்கு சபைக்கு எது தேவை? ஷெகினாவின் மகிமை தேவை என்று கூறப்படுகிறது. When Adam was in that Shekinah glory, no sickness, no disease, no death, no debt. ஷெகினா மகிமைக்குள் நாம் இருக்கும்போது மரணம் என்பது நமக்கு இல்லவே இல்லை என்று கூறப்படுகிறது. You and I need that Shekinah glory. உங்களுக்கும் எனக்கும் நாம் ஒவ்வொருவருக்கும் ஷெகினாவின் Because மகிமை தேவை. the church was not having any Shekinah glory, many died because of COVID. நிறைய பேர் கோவிட்னால இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் என்ன இல்லைன்னா ஷெகினாவின் மகிமை இல்லை. How many waves can come? எத்தனையோ அலைகள் இப்போது இரண்டாவது அலை கோவிட் சொல்லியிருக்காங்க. 2 or 2,000 waves. If you are filled with the Shekinah glory, no death. மகிமை இருக்கும் என்றால் நமக்கு மரணம் என்பது இல்லை. ஹalleluya. Hallelujah. That's why I like about this altar and church. இதனால்தான் இந்த சபையும் இதனுடைய பலிபீடமும் எனக்கு மிகவும் பிடிக்கும். 10 months, 7 to 10 months I had seen. This church did not fear COVID. கடந்த 7 ல இருந்து 9 மாதங்களாக நான் பார்த்தேன். All the glory to God. இந்த சபை கோவிலுக்காக பயப்படவே இல்லை. ஏனென்றால் இந்த சபை மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூறுகிறேன். Because the prayer altar brought the Shekinah glory of God. இந்த பலிபீடம் ஷெகினாவின் மகிமையை கொண்டு வந்தது என்று கூறுகிறேன். So set right your prayer altars. சோ நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய ஜெப பலிபீடங்களை சீர்படுத்துங்கள். Later what happened? பின்பு என்ன நடந்தது? Israel, hundreds of years, Israel split. 100 South and North kingdoms, very wicked kings came. நிறைய பொல்லாத ராஜாக்கள் ராஜ்யங்களும் அங்கே வந்தது. They did idolatry. நிறைய அவர்கள் என்ன செய்தாங்க? நிறைய விக்கிரகங்களுக்கு அவர்கள் தாங்கள் செவி சாய்த்தார்கள். Lot of sin they have done. நிறைய பாவங்கள் அதனால் வந்தது. Idolatry, prostitution and killing people, murders, everything against God. ஒவ்வொன்றும் தேவனுக்கு பிரியமில்லாத
விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் அங்கே நடைபெறும். All against Bible, God's standards. எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதது, தேவனுக்கு எதிரடியானது. They so much grieved the heart of God. அவர்கள் தேவனுடைய இருதயத்தை மிகவும் விசாரப்படுத்தினார்கள். God had no other option, only has to judge that nation of Israel. இப்பொழுது என்ன நடக்க வேண்டும் என்றால் ஒரு நியாயம், அந்த தவறு செய்தவர்களுக்கு ஒரு தண்டனை அங்கே நடைபெற வேண்டும். Before that, Ezekiel had seen a vision in Ezekiel 10 and 11 chapters. எசேக்கியேல் 10:13ல அவர் ஒரு தரிசனத்தை அங்கே காண்கிறார். No need to read, very few minutes. நீங்க வீட்டுல போய் பாத்துக்கோங்க. From the Holy of Holies, the Shekinah glory from Solomon's temple left that Holy of Holies to threshold, and from there to east gate, and east gate to the mountain, Mount of Olives, and it gone. தேவ மகிமை எழுந்து கிழக்கு வாசல் பிரகாரம் அந்த மகிமை வெளியே சென்று விட்டது என்று வேதம். So because of the too much of sin, மிகவும் அதிகமான பாவத்தினால் Shekinah glory left, ஷெக்கினாவின் மகிமை எழுந்து காணப்பட்டது. enemies Babylonians came, எனவே பாபிலோனியர்கள் அதன் மீது படையெடுத்து வந்து வெற்றி they destroyed the temple of God, அவர்கள் தேவனுடைய அந்த சாலமோன் கட்டின அந்த தேவாலயத்தை அவர்கள் இடித்து போட்டார்கள், தகர்த்து போட்டார்கள். they took all the vessels and the youth of that Israelite to Babylon. எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு பாபிலோனுக்கு சென்று விட்டார்கள். Daniel and his friends, they went to Babylon தானியேலும் அவருடைய நண்பர்களும் இப்போது பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள், as captives. சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாய் சென்றார்கள். Okay, we have seen three wise men, they brought gold, frankincense and myrrh. வெள்ளி பொன்னெல்லாம் கொண்டு வந்த இந்த மூன்று ராஜாக்களை நாம் பார்த்தோம். So they are pagans, unbelievers. அவர்கள் நம்ப முடியாத அந்த மக்கள் மத்தியில் இப்படியே காணப்படுகிறது. Because of the Daniel's prophetical ministry in Babylon, பாபிலோனில் தானியேலுடைய தீர்க்க தரிசனங்கள் அங்கே after his next generations, all the prophecies about the first coming and second coming crucifixion of Jesus Christ, Daniel prophesied 600 years before, all were fulfilled. 600 வருடங்களுக்கு முன்பு தானியேல் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனங்களும் இயேசுவுடைய இரண்டாவது வருகை குறித்து எல்லாம் நிறைவேறிக் கொண்டே. So those three wise men came because of Daniel's ministry in Babylon. இந்த மூன்று சாஸ்திரிகள், இந்த மூன்று மெசஞ்சர்ஸ் எப்படி வராங்க? தானியேலுடைய அந்த காலகட்டத்திலிருந்து அதை படித்ததனால் வந்தவர்கள் தான் இவர்கள். They did not come on the same night of Christmas. அவர்கள் எல்லாம் ஒரே ராத்திரியில யாருமே வரல. Okay, they came after 2 years, nearly 2 years. ஏறக்குறைய 2 வருடங்களுக்கு பின்புதான் அவர்கள் அங்கே வருகிறார்கள் என்று. So for 70 years they were taken as captives. Shekinah glory left, everything was destroyed, all loss. எல்லாம் எழுந்து போயிட்டு ஏறக்குறைய 70 வருஷம் இப்படியா நடைபெற்றது. When these people repented, இவர்கள் மனம் திரும்பும்போது இப்படி நடக்கிறது. God again started speaking to them மறுபடியும் தேவன் அவர்களோடு கூட through Malachi 3:1 and Haggai 2:9. I will send glory again, my messenger again to the house of God. மறுபடியும் என் தூதனை உங்களுக்கு முன்பாக நான் அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். And they started rebuilding after coming back the second temple. இரண்டாம் ஆலயத்தின் மகிமை முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பெரிதாக இருந்தது என்று வேதம் கூறுகிறது. Temple was there, but there was no glory. அங்கே ஆலயம் இருந்தது, ஆனால் அங்கே மகிமை இல்லை. 400 years of silence from Malachi to Matthew. மத்தியிலிருந்து மத்திய வரைக்கும் பார்க்கும்போது ஏறக்குறைய 400 வருடங்கள் அங்கே ஒன்றுமே இல்லை, அமைதி, சைலண்ட். No prophetic voice, நோ, அந்த இடத்துல ஒரு தீர்க்க தரிசனமும் இல்லை, no Shekinah glory. அங்கே மகிமையும் இல்லை. And suddenly in the Christmas season, first Christmas season, திடீரென்று ஒரு நாள் தேவதூதன் அங்கே these wise men in another country, enemy country, they had seen a star of Bethlehem. அவங்க திடீரென்று ஒரு நாள் பார்க்கிறார்கள். அந்த 400 வருஷம் இருளும் அந்தகாரமும் நிறைந்த அந்த நாட்களில் திடீரென்று ஒரு நாள் பார்க்கிறார்கள் ஒரு நட்சத்திரம். அதுதான் பெத்லகேமின் நட்சத்திரம். Hallelujah, they followed that star. அந்த நட்சத்திரத்தை அவர்கள் நோக்கி, அந்த நட்சத்திரம் முன்னே செல்கிறது, இவர்கள் பின்னோக்கி வருகிறார்கள். And came to Jerusalem. மறுபடியும் எங்கே வருகிறார்கள் என்றால் எருசலேமுக்கு வருகிறார்கள். Not only that, அது மாத்திரமல்ல, Luke 2:9, last 2 minutes. லூக் 2 Luke 2:9. லூக்கா 2:9 இப்படியாக சொல்லப்படுகிறது. Already sister read that little one read. Luke 2:9, once again please read. லூக்கா 2:9 When the angel visited the shepherds in the night, the glory of the Lord shone around them. கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது.
அவர்கள் மிகவும் பயந்தார்கள். Angel brought the glory of God. இந்த தேவ தூதர்கள் தேவனுடைய மகிமையை கொண்டு வந்தார்கள். So star of Bethlehem and stars of Bagayam and beyond. பெத்லகேமின் நட்சத்திரங்களே, பாகாயத்தின் நட்சத்திரங்களே, What is this star signifies? இந்த நட்சத்திரம் எதை காண்பிக்கிறது நமக்கு? Because Savior was born as the gift of God. நமக்கு மனுக்குலத்திற்கு ஈவாய் பிறந்திருக்கிறார் என்று Shekinah glory came back. ஷெகினாவின் மகிமை நமக்கு திரும்பவும் கிடைத்தது, வந்தது. He was full of Shekinah glory. இவர் ஷெகினாவின் மகிமையாய் இயேசு காணப்படுகிறார். And when he died, when he shed his blood, அவர் தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும்போது, இரத்தத்தை சிந்தும்போது, when we are cleansed because of his blood, அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவம் கழுவப்பட்டது. when that Shekinah glory comes into our hearts and lives, அவருடைய ஷெகினாவின் மகிமை நம் இருதயத்திலும் உள்ளத்திலும் வரும்பொழுது, then no weapon formed against us shall prosper. நமக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் இயேசு நாமத்தினால் வாய்க்காதே போகும் என்று வேதம் கூறுகிறது. What you need, Glory Prayer House, is the Shekinah glory. இந்த glory prayer house எதை காண்பிக்கிறது? ஷெகினாவின் மகிமையை காண்பிக்கிறது. So Hallelujah. decide tonight, just Christmas in the house and the church or in your hearts. இப்போது யோசனை பண்ணி பாருங்க, கிறிஸ்துமஸ் எங்க உங்க இதயத்திலயா? Not just a church Christmas or commercial Christmas, but the personal Christmas in the heart. என்ன கிறிஸ்துமஸ்? கிறிஸ்துமஸ் என்றால் சந்தோஷம். எங்க இந்த சர்ச்சில் இருக்கிற சந்தோஷம். I know majority, almost 90% above are accepted Jesus. If anyone not accepted Jesus, இதுவரைக்கும் இயேசுவை சந்தித்த, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ளத்திலே கிறிஸ்துமஸ். அப்படி யாராவது ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்களே ஆனால், the word of God says, for the wages of sin is death, but the gift of God is eternal life through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினால் தான் நமக்கு கிருபையின் வரம் கிடைக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணமாய் இருக்கிறது. Death can come at any time. மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் ஒருவருக்கு சந்திக்கும். There is heaven and hell. இங்க பார்க்கும்போது வானமும் நரகமும் பரலோகமும் காணப்படுகிறது. If you die without Jesus Christ, you will go to hell. There is no chance. இயேசுவை அறியாதவர்கள் எங்கே செல்ல முடியும்? நரகம். Or if the second coming happens sooner than we expect, நாம் இறப்பதற்கு முன்பு அவருடைய வருகை, இரண்டாவது வருகை, are we ready? நீங்கள் அவரை சந்திக்க In ஆயத்தமா? any of your friends not accepted Jesus Christ, your family members, உங்களுடைய குடும்பத்தார் நீங்கள் யாராவது ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இதுவே நல்ல தருணம். அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள. that Shekinah glory star, supernatural star had to shine in our hearts, Jesus Christ. இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த நட்சத்திரத்தின் மகிமை நம் இருதயங்களில் உதிக்க வேண்டும். So final prayer, every eye closed, every head bow down. எல்லாரும் கண்களை மூடுவோம். Prayer time. ஜெபிப்போம். ஜெபம் நேரம். You have heard the message of God. இப்பொழுது தேவனுடைய செய்தி உங்களுக்கு சொல்லப்பட்டது. No more Christmas, only second coming is about to happen very soon. இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஒரு குழந்தையை பிறக்கப் போவதில்லை. Our death- ராஜாவாய் வரப்போகிறார். Is Jesus Christ in your heart? இயேசு உங்களுடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும். Anyone not accepted Jesus Christ in your heart yet? அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்றால் You can lift up your hand. உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள். இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத Anyone like to accept Jesus or rededicate themselves to Jesus? யாராவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற உங்களுக்காக ஒரு சிறப்பான ஜெபம் ஏறெடுக்கப்படும். கைகளை உயர்த்துங்க. Think. Is Jesus Christ in your... யோசிச்சு சிந்தனை செய்து உங்களுக்கு இந்த இயேசு தேவனா உங்க கைகளை உயர்த்துங்க. So everyone pray this prayer. Few hands raised. Everyone pray this prayer. Lord Jesus, எல்லாரும் இந்த ஜெபத்தை சொல்லுங்க. நல்ல இயேசுவே, I am a sinner. நான் ஒரு பாவி. Forgive me. என்னை மன்னியும். I understood you now. இப்பொழுது உங்களை நான் புரிந்து கொண்டேன். I have sinned and lost the Shekinah glory of God. நான் பாவம் செய்து ஷெகினாவின் மகிமையை இழந்தேன். I receive you into my heart by repenting of my sins. என் பாவத்திற்காய் நான் மனம் வருந்தி உங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். I accept you as my Savior and Lord. நான் உங்களை என்னுடைய சொந்த இரட்சகராக தேவனாக நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். Wash all of my sins with your holy blood that was shed on the cross of Calvary. உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினால் என் பாவங்கள் முழுவதும் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை சிந்தினீரே என்னை ஏற்றுக்கொள்ளும் தகவல். Fill me with your Holy Spirit, Shekinah glory. உங்களுடைய மகிமையால் என்னை நிரப்பும்படியாய் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். Thank you, Jesus. Now I am your son. நன்றி ஆண்டவரே, நான் இப்பொழுது உங்கள் மகளாகவும் மகனாகவும் காணப்படுகிறேன். In Jesus' mighty name I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நல்ல Amen. Hallelujah. ஆமென். Glory to God. Hallelujah.
Merry Christmas to all of you and Happy New Year advance 2021. உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். God bless. God bless you. Thank you. Thank you. நாமத்தினாலே. Thank you.